இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தலைமை நீதிபதியின் நியமனம் சுதந்திரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். நாட்டின் புதிய தலைமை நீதிபதி நியமனம் சுதந்திரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும். இதில் பிரதமரின் நலன் சார்ந்த அம்சங்கள் இருக்கக்கூடாது என்று பரிகத்தா நேஷனல் கேட்டுக்கொண்டுள்ளது. வரும் ஜூலை மாதம் நீதி பரிபாலனத் துறையில் 2 முக்கிய பதவிகள் காலியாகின்றன. நாட்டின் தலைமை நீதிபதி மற்றும் அப்பீல் நீதிமன்ற தலைவர் பதவி காலியாகவிருக்கும் நிலையில் புதிய நியமனங்கள் எவ்வித அரசியல் தலையீடு இன்றி நடைபெற வேண்டும் என்று பரிகத்தா நேஷனலின் நாடாளுமன்ற கொறாடா டத்தோசரி தக்கியுடின் ஹசான் கேட்டுக்கொண்டார். நாட்டின் பிரதமர் நீதிமன்ற வழக்குகளை எதிர்நோக்கியுள்ள வேளையில் தலைமை நீதிபதி நியமனம் குறித்து அவர் மாமன்னருக்கு ஆலோசனை அல்லது பரிந்துரை வழங்குவது உசித்தமான செயல் அல்ல என்பதையும் தக்கியுடின் ஹசான் நினைவுறுத்தினார். வரும் அக்டோபர் மாதத்தில் கோலாலம்பூரில் நடைபெறவிருக்கும் ஆசியான் கொரியா 47வது உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்ளும்படி தென்கொரிய அதிபர் லீ ஜா-யுங்கிற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற தென்கொரியா அதிபர் தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்ற லீ ஜா-யுங்கிற்கு வாழ்த்து தெரிவிக்கும் போது இது குறித்து பேசியதாகவும் அவர் கோலாலம்பூரில் நடைபெறும் உச்சநிலை மாநாட்டில் கலந்து கொள்வார் என்றும் டத்தோஸ்ரீ அன்வார் நம்பிக்கை தெரிவித்தார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தென்கொரியா தலைநகர் சோலிற்கு தாம் பயணம் மேற்கொண்டதையும் டத்தோஸ்ரீ அன்வார் நினைவு கூர்ந்தார். கோலாலம்பூர் ஜலான் லோக்யூ செராஸில் கடந்த ஜூன் 17ஆம் தேதி நிகழ்ந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் 2 மரணமுற்றது தொடர்பில் போலீசார் இதுவரை 19 பேரிடம் வாக்குமூலம் பதிவு செய்துள்ளனர். இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் தொடர்புடைய சந்தேக பேர்வழிகளை போலீசார் தொடர்ந்து அடையாளம் கண்டு வருவதாக செராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஐடில் புல் ஹசான் தெரிவித்தார். முன்னணி பேரங்காடி வளாகத்தின் முன்புறம் நிகழ்ந்த இந்த சம்பவத்தை நேரில் பார்த்த மற்றும் அது தொடர்புடைய விசாரணைக்கு உதவக்கூடியவர்கள் என்று நம்பப்படும் நபர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். தனது மகளை சித்திரவதை செய்து மரணம் விளைவித்ததாக நம்பப்படும் சொந்த தாயாரும் வளர்ப்பு தந்தையும் கைது செய்யப்பட்டனர். விசாரணைக்கு ஏதுவாக அந்த தம்பதியர் இன்று காலையில் முலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டு தடுப்பு காவலுக்கான அனுமதியை போலீசார் பெற்றனர். 30 வயது மதிக்கத்தக்க அந்த தம்பதியர் குற்றவியல் சட்டம் 302 பிரிவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு தற்போது விசாரணை செய்யப்பட்டு வருவதாக முலாக்கா குற்றவியல் புலன் விசாரணை பிரிவின் தலைவர் ஏசிபி லியோ கியான் ஹியோங் தெரிவித்தார். 9 வயது சிறுமி தலையிலும் உடலிலும் பலத்த காயங்களுக்கு ஆளானதாக முலாக்கா மருத்துவமனையின் டாக்டர் அளித்த போலீஸ் புகாரை தொடர்ந்து அந்த தம்பதியர் கைது செய்யப்பட்டனர். கத்தார் வான் போக்குவரத்து பாதை மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக டோஹாவில் உள்ள மலேசிய தூதரகம் அறிவித்துள்ளது. டோஹாவிலிருந்து தங்கள் பயணத்தை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள மலேசியர்கள் தங்கள் விமான பயணங்களை மீண்டும் ஒருமுறை சரிபார்த்துக் கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். அதேவேளையில் கத்தாரில் உள்ள மலேசியர்கள் எப்போதுமே நம்பத்தகுந்த தகவல்களின் ஆலோசனைப்படி நடக்குமாறு மலேசிய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. FRU பிரிவை சேர்ந்த 9 போலீஸ்காரர்கள் மரணம், மேலும் 9 போலீஸ்காரர்கள் காயம் அடைந்த கோர விபத்துக்கு காரணமான லாரியின் உரிமையாளருக்கு தலோக் இந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் கைது ஆணை பிறப்பித்துள்ளது. தலோக் இந்தான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் ஆஜராகும்படி லாரி உரிமையாளருக்கு ஆணை பிறப்பிக்கப்பட்டும் அவர் ஆஜராக தவறிவிட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த லாரி உரிமையாளரை கைது செய்யும்படி நீதிமன்றம் இன்று கைது வாரண்டை பிறப்பித்துள்ளது. சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் லாரி ஓட்டுநர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் இதற்கு முன்பு தெரிவித்திருந்தார். கடந்த மே 13ஆம் தேதி தலோக் இந்தான் சித்ரா பௌர்ணமி திருவிழாவில் பாதுகாப்பு பணியை முடித்துக்கொண்டு அரச மலேசிய போலீஸ் படையின் FRU லாரி ஈப்போவிற்கு திரும்பிக் கொண்டு இருந்தபோது கற்களை ஏற்றி வந்த லாரியால் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 9 போலீஸ்காரர்கள் சம்பவ இடத்திலேயே மாண்டனர். ஆன்லைன் மூலம் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதாக கூறி ஆசை வார்த்தைகளை நம்பிய வணிகர் ஒருவர்
11 லட்சம் ரிங்கிட்டை இழந்ததாக ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் கமிஷனர் டத்தோ குமார் முத்துவேல் தெரிவித்தார். கடந்த மார்ச் 26ஆம் தேதி சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்ட வேலை வாய்ப்பு விளம்பரத்தை நம்பி அந்த வணிகர் பெரிய தொகையை செலவிட்டுள்ளார். இறுதியில் அவருக்கு ஏமாற்றம் மற்றும் மோசடியே மிஞ்சியதாக நேற்று முன்தினம் போலீசில் புகார் அளித்து இருப்பதாக டத்தோ குமார் குறிப்பிட்டார். 25 விழுக்காடு கமிஷன் கொடுப்பதாக வழங்கப்பட்ட வாக்குறுதியை அந்த வணிகர் நம்பியுள்ளார். உண்மையிலே அப்படியொரு வேலை வாய்ப்பு இல்லை என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது என்று டத்தோ குமார் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.